கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சர்ச் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு யூடியூப் சேனலில் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். மீன்ஸ் இந்த யூடியூப்லலாம் வைக்கிறாங்க இல்லையா, கவர் பேஜ் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க, அது கிரியேட் பண்ணி தரணும். அப்படி தான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு, தெரியுங்களா? ஒரு 4 to 5 years பேக்கு. சுர்ஜித்னு ஒரு பாப்பா ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு. அப்போ வந்து 2-3 days நியூஸ் அந்த பாப்பாவை பற்றி தான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். நான் நான் கண்டென்ட் கிரியேட்டர், தம்ப்நெயில் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட், இதை படிச்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. கண்டென்ட் அதை எழுதுறதுனால நமக்கு தெரியும் அதை எப்படி பேசணும். ஆக்சுவலி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல தான் நான் இருந்தேன். சடனாக எனக்கும் அங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த பாப்பா உள்ளே தான் இருந்தாங்க இல்லையா, 4 நாள் 5 நாளாக அந்த குழந்தைய வெளியே எடுக்கணுன்ற மாதிரி. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு தூக்கம்லாம் கிடையாது. அந்த பாப்பா வாட் நெக்ஸ்ட், இந்த வந்துட்டு இருக்காங்க, தீயணைப்பு துறை வந்துட்டு இருக்காங்க, வேற ஒரு துறையில இருந்து வந்துட்டு இருக்காங்க, குழந்தை உயிரோட இருக்கு அப்படின்னு பேக் டு பேக் நம்ம மீடியா எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல சடனா உள்ள வந்ததுதான், இன்னைக்கு நீதான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது.